10 பவுன் செயின் எவ்வளவு அழகா இருக்கு. ஏங்க எனக்கு அந்த 10 பவுன்ல அந்த செயின் வாங்கி கொடுங்க. எங்க கடைக்காரரே அந்த 10 பவுன் எவ்வளவு ஆகுது? அக்கா லட்சுமி அக்கா என்னக்கா ஆச்சு? ஏக்கா இப்படி உலக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் 10 தண்ணி நானும் குடிக்கணும். எவ்வளவு அத குடிக்கிறேன் இத குடிக்கிறேன்னு வந்து கேட்டீங்க அப்புறம் அவளத தொலைச்சு விட்டு இதுக்காக விரதம் இருக்கறேன்னு நினைச்சிடுவேன். ஐயோ இந்த ரெண்டு கிழவியும் சேர்ந்துக்கிட்டு என்ன காலையில உயர வாங்குது. ஒரு பச்சை தண்ணி கூட தராம இப்படி நடக்குது. ஆஹா, எல்லாரும் தலைவலை எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பேசாம இந்த கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து நாம்பளும் சாப்பிட்றலாமா? ஐயோ, அந்த குருவி கூட்டு கிளவி வேற நம்மளையே முறைச்சிக்கிட்டு இருக்கே. அது மட்டும் இல்லாம நம்ம கிளவியும் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்குது. எப்படி இவங்களை ஏமாத்திவிட்டு நம்ம போய் சாப்பிட்றது? மாடனே இலையில இருந்து கம கம கமன்னு வாசம் வருதுடி. அதுவும் வெண் பொங்கலாட்டுக்கு நல்லா நெய்யை ஊத்தி செஞ்சிருக்கிறாங்க. சாம்பார் சட்னியோட சாப்பிட்டா அருமையா இருக்கும் போ. ஆமடி சுமதி என்னமா வாசனை வருது. இந்த ரெண்டு கிழவியும் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட்ருமா அப்படின்னே பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுங்களை மீறி நம்ம எப்படி போய் சாப்பிட்றது? ஏன் மாடனே நீயே அந்த இலையே பார்த்துக்கிட்டு இருக்காத. உன் மாமியாகாரி உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பு. சத்த கம்முன்னு இருக்கா. என்னை வச்ச கண்ணு அந்த இலையில இருந்து எடுக்கவே முடியல. காலையில இருந்து பச்சை தண்ணி கொடுக்காம இந்த ரெண்டு கிளவியும் என்னை இழுத்துக்கிட்டு வந்துருச்சா. கண்ணு அந்த இலையில இருந்து என்னால எடுக்கவே முடியலக்கா. எல்லாரும் வலிச்சு வலிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காக்கா. நான் என்னக்கா பண்றது? என்னடி 3 பேர் அவங்க சாப்பிடுற இலையவே அப்படி உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பார்த்து பார்த்து இலையோட வாய்க்குள்ள போயிட போகுது. நடக்கட்டுங்க. அங்க என் புள்ள வசந்தி தனியா பொங்க வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருப்பா. இங்க சோத்த பார்த்தா போதுமே 3 பேர் வாயை பொளந்துக்கிட்டு நின்றுவீங்களே. வாங்க வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் சோறு. நடக்கட்டுங்க ஃபர்ஸ்ட். எக்கோ வாக்கா, பேசாம கிளம்பிடலாம். இல்லைன்னா இந்த ரெண்டு கிழவியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டாலும் போட்டுருவாங்கக்கா. நாம போய் பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். வாங்க இப்ப நம்ம நடைய கட்டலாம். எங்க யாரையுமே காணோம். நாம அவங்களுக்கு அப்புறம் தான் கிளம்பணும். நாமளே வந்து பொங்க வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் யாரையுமே காணாமே. எங்க தான் போயிட்டாங்க எல்லாரும்? என்னம்மா ஆச்சு? நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு முன்னையே நானே வீட்டுக்காரர் தம்பி எல்லாருமே வந்துட்டோம். நீங்க மட்டும் இவ்வளோ லேட்டா வரீங்க. என்னம்மா ஆச்சு? அதான் இருக்கிறாளே உன் அண்ணி மாடனு. அவ பண்ண வேலை வர வழியெல்லாம் பசிக்குது பசிக்குது அப்படின்னு கடையை கண்டா விட மாட்டேங்கிறா. கோயில்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கள பார்த்தா அதையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவளை புட்டிச்சு இழுத்துக்கிட்டு வரத்துக்குள்ள இவ்வளோ நேரம் ஆயிருச்சுமா. என்ன பத்தி குறை சொல்லலைன்னா உங்களுக்கு பொழுதே போவாதே. இப்ப என்ன ஆயிப்போச்சு? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை நின்று நாங்க 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு அது ஏன் பொறுக்கலையா? அதான் நாங்க வந்துட்டோம்ல. ஏய் நிறுத்துடி. உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னா வச்சுக்க நாய் தூக்கிட்டு போயிடும். இங்க என் புள்ள ஒன்னா கடந்து தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கிறா. உனக்கு அங்க அந்த சோறு தான் முக்கியமாச்சு. உன்னாலதான் இப்ப இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அவ தனியா உட்காந்து பாரு பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா. சம்பந்தியே நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? விடு பங்கஜம். அதுதான் பாரு வசந்தி எல்லாம் ரெடி பண்ணி பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா. பொங்கல் இன்னும் பொங்கவே இல்லை. பரவாயில்ல, நம்ம அதுக்குள்ளே அந்த டைமுக்கு வந்தாச்சு. விடுவியா? எப்போ பார்த்தாலும் மாமியா மருமகளும் மூஞ்ச காமிச்சிக்கிட்டே தான் இருப்பீங்களா? இது கோயில். இந்த இடத்துல வந்து எப்பயுமே பக்தியோடு இருக்கணும். மூஞ்ச காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பரவாயில்லையே வசந்தி, ஐயரை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி பொங்கலும் வச்சுக்கிட்டு இருக்கிற. பொங்கலும் பொங்க போது. ஆமாம், எத்தனை கிலோ அரிசி போட்ட, எவ்வளோ வெல்லம் போட்ட? ஐயர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரா இல்லை நீ எல்லாமே ரெடி பண்ணி பொங்க வச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாக்கா சுமதி அக்கா, நான் வந்து பார்த்தேன் நீங்க யாரையுமே காணாம ஐயர் மட்டும்தான் இருந்தாரு. அவர்கிட்ட எவ்வளவு தண்ணி எவ்வளவு வெல்லம் எவ்வளவு அரிசி போடணும்னு எல்லாம் கேட்டு இப்பதான் அடுப்பு பத்த வச்சு பொங்க ஸ்டேஜ் ஆச்சு. நீங்களும் எல்லாரும் வந்துட்டீங்க. பரவாயில்லைங்கக்கா. என்னையே ஏன் அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? உங்க பொண்ணு அங்க பொங்கலை பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா. அதை கொஞ்சம் பாருங்க. பரவாயில்லையே வசந்தி, நல்லா தான் பொங்க வைக்கிறேன். நல்ல படிமானம் தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் போ. சாமுந்தி இருக்கிறாங்கன்னதும் தான் பிள்ளைய அப்படி புகழ்ந்து பேசுறாங்க. அவ ஐயரை கேட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இவ என்னமோ அப்படியே காலத்துக்கும் பொங்க வச்சு கிழிச்ச மாதிரியும் இன்னைக்கு வந்து அம்மா அப்படியே அப்போ மகளை புகழ்ந்து தள்ளுறதும் ஒன்றும் சொல்லிக்க முடியல. என்ன பங்கஜம், பொங்கல் பொங்குச்சா இல்லையா? சட்டுப்புட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பூஜையை முடிச்சுட்டு நம்ம கிளம்புனாதானே லாஸ்ட் பஸ்ஸுக்கு போய் ஊருக்கு சேர முடியும். இதையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அங்கே என்ன அடிக்கடி பிடிச்சிக்கு போகுது பார்த்து கொஞ்சம் பக்குவமாக கிண்டி விடு. என்ன லட்சுமி அவசரம்? வந்ததுல இருந்தே காலில் சுடுதண்ணி ஊத்திக்கிட்டு பறந்துகிட்டு இருக்க. 2 நாள் இருந்து சாப்பிட்டுட்டு கோயில் ஃபங்க்ஷன் சத்தாவரணம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகலாம். எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? ஆமாக்கா, நாளைக்கு எங்கள் 4 பேர்த்துக்குமே இந்த ஏரி வேலை வேறு இருக்குது.
போகல அப்படின்னா அந்த ஆஃபீஸர் அம்மா வர லவா லவான்னு கத்துவா வேற. அதனால தான் சீக்கிரம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு இந்த லாஸ்ட் பஸ்ஸில் கிளம்பணும்னா நாங்கள் ஊரை போய் சேர்ந்துருவோம். எங்கேயும் சாப்பாடா இந்த ஒரு நாளுக்கே உங்ககிட்ட படாது பாடு படுறதா இருக்குது. இன்னும் 2 நாள் இங்க தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு போறதாம். ஐயோ அவ்வளவுதான், நம்மளுக்கு உயிரே போயிரும். நடைய கட்டணும் இங்கிருந்து. ஆமா சம்மந்தி, நீங்க கூட அந்த 100 நாள் வேலைக்கு போறீங்களா? இது என்னடையா கொடுமையா இருக்குது. உங்க மவ அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. அது ஒண்ணும் இல்லைங்க சம்மந்தி, இந்த 3 கழுதிங்கள தான் வீட்ல சும்மா இருக்கிறீங்களே வாங்க போலாம் காசாவது கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால போனோம்னுங்க, வேற ஒண்ணும் இல்ல. சமாளிக்குது பாருங்க எங்க கிளவி. ஆமா, நான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறேன்னு சொன்னா என்ன கேவலமா போச்சா? இப்படி சமாளிக்குது பாருங்களேன். ஆமாடி வசந்தி, எங்க வீட்டுக்காரனையும் என் சின்ன பையனையும் காணோம். நீ மட்டும்தான் இருக்க. 3 பேரும் தானே சேர்ந்து ஒண்ணா வந்தீங்க. உன்னை மட்டும் தனியா விட்டுவிட்டு எங்க போனாங்க எல்லாம்? எங்க என் சின்ன பையன் போனா? ஹாய் ரேணு, எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போதானே முறை உங்ககிட்ட நேரில் பார்க்குறேன். அதான் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியலையா, அதுதான் உனக்கு இந்த ஹேண்ட்பேக்கை அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா வச்சுக்கோ. கொடுங்க ரவி, நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன். அதனாலதான் கொஞ்சம் வெக்கமா இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. கொடுங்க, நான் அதை பத்திரமா வச்சுக்கிறேன். ரேணு, இன்னைக்கு மாதிரியே வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே நீ என் கூட வரணும் ரேணு. என்னை விட்டுட்டு தயவு செஞ்சு போயிடாத ரேணு. போங்க ரவி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் நான் உங்க கூடயே தான் வருவேன். ஆச்சாச்சுத, பொங்கல் பொங்குது பொங்குது பொங்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கூறு கட்டவள, எங்கடி பொங்கலோ பொங்கல்? இது கோயில்ல வைக்கிற பொங்கல்டி. பொங்கலுக்கு இன்னும் 10-15 நாள் இருக்குது. சரி சரி சரி, விடுங்க சம்மந்தியா. அவ என்னமோ தெரியாம சொல்லிட்டா விளையாட்டு போக்குல. பொங்கிருச்சுன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூசாரிய வர சொல்லி பூஜையை ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் பசியோட இருப்பாங்க. அப்பாடா, இப்பயாவது சோத்தை பற்றி பேசுனாங்களே. சீக்கிரம் சீக்கிரம் பூஜையை முடிங்க, வயிறு கடமுடாங்குது. எப்பயுமே 3 பேத்துக்கு சோறு தாண்டி முக்கியம். ஏண்டி இப்படி உயிரை வாங்குறீங்க, மானத்தை வாங்குறீங்க? ஐயோ சம்மந்தி.